வணக்கம். மே 4ஆம் தேதி 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரவிருக்கக்கூடிய இந்த சூழலில் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, வாக்கு எண்ணக்கூடிய மையங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த மையங்களில் மாநில அரசின் ஊழியர்களையும் மேற்பார்வையாளர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அதிரடி உத்தரவு. இந்நாள் வரையிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்கு எண்ணிக்கை மையங்களில் ஒன்றிய அரசினுடைய, அதாவது இன்றைக்கு மோடி அரசினுடைய ஊழியர்கள் மட்டும்தான் மேற்பார்வையாளர்களாக இருப்பார்கள். இப்போது அது மட்டுமல்ல, மாநில அரசினுடைய ஊழியர்களையும் மேற்பார்வையாளர்களாக நியமிக்க வேண்டும் என்று மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காரணம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இது தொடர்பான ஒரு வழக்கோடு நீதிமன்றத்தை சென்றிருந்தார்கள். அதற்கு கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு தான் இது. இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், தேர்தலுக்கு பின், அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. இனி வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான் நடக்கணும். இந்த தேர்தலுக்கு பின்னால் எல்லாமே யாராலோ இயக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய நாடகம் நடத்துவது போன்ற ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது. இதை சர்வசாதாரணமாக நீங்கள் புறம் தள்ளிட முடியாது. இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதை பற்றி கூடுதலாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்னாடி, மே 4ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை மட்டும் நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இவிஎம் எந்திரங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த இவிஎம் எந்திரங்களில் காட்டப்படக்கூடிய மொத்த வாக்குகள், தேர்தல் தினத்தில் பதிவான மொத்த வாக்குகள், இது ரெண்டும் ஒத்து போகிறதா என்பதை நீங்கள் முதலிலேயே பார்க்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ரெண்டாவது, ஒவ்வொரு இவிஎம்லையும் கட்சி வாரியாக ஒவ்வொரு கட்சிகளும் எத்தனை வாக்குகள் வாங்கியிருக்கிறார்கள், அந்த வாக்குகளும் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளும் ஒத்து போயிருக்கிறதா. இப்போ நான் திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள், பல்வேறு கட்சிகள், நோட்டா உட்பட பல கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்திருப்பார்கள் இல்லையா. தனித்தனியாக ஒவ்வொரு கட்சிகளும் எவ்வளவு வாக்குகளை வாங்கியிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக அதை கூட்டிட்டு அந்த வாக்கு எந்திரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளுடைய எண்ணிக்கையோடும் ஒத்து போகிறதா என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இதில் கண்கொத்தி பாம்பாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். சரி, இப்போ நான் முதல்ல சொன்னேன், தேர்தலுக்கு பின் ஏதோ யாராலோ ஒரு இயக்கப்படுகிற ஒரு நாடகம் இல்லையா, ஒன்று அரங்கேறி கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றம் நமக்கு உருவாகிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? உங்களுக்கு முதல்ல ஒன்று சொல்கிறேன். அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி. ஆனால் பாருங்களேன், இவ்வளவு கலோபரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஆனால் வழக்கத்திற்கு மாறாக ஒரு பயங்கரமான அமைதியை கடைபிடித்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஒரே ஒரு முறை மட்டும் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் வந்தது, இல்லை இதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம், நம்ம 200 இடத்திற்கும் அதிகமாக வெற்றி பெற்று விடுவோம் என்று சொல்லிவிட்டு அவ்வளோதான் கப்சிப். இன்னொரு ஆள் மே 4ஆம் தேதி நான் தான் சிஎம் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, கோயிலாக போகிறாரு, சத்ரு யாகம் பண்ணுறாரு, அதாவது சத்ருவை அழிப்பதற்கான யாகங்கள் பண்ணுறாரு, சத்ரு சம்கார யாகம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் சுற்றிட்டு இருக்கார். இப்போ இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சந்தேகத்தை நமக்கு கிளப்பி கொண்டிருக்கிறது. போதாக்குறைக்கு இன்றைக்கி சிபிஐஎம் கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலராக இருந்தக்கூடிய பாலகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணி, அதுமாதிரி வைகோ சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஹைலைட் பண்ணி, திருமாவளவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து அதை ஒரு பூதகரமான செய்தியாக, ஏதோ தேர்தலில் நடந்துருச்சு அவ்வளவுதான், தாவேக்கா வந்துடும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் ஒரு தீயா ஒரு வேலை நடந்துட்டுருக்கு. ஆனால் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், இதெல்லாம் நடக்க போகிறதில்லை. நடக்க போகிறது அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது தான். ஏன்னா, நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசத்தில் நம்முடைய பிரதமர் மோடி செல்கிறார். அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதிகள் அதிகப்படுவதை திமுக விரும்பலை,
எக்ஸிட் போல் சர்வேக்கள் எப்படி வரப்போகுது, தமிழ்நாட்டினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மோடிக்கு நல்லா தெரியும். அடுத்த 5 வருஷத்துக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? அப்போ திமுக உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதிகள் அதிகரிப்பதை விரும்பவில்லை. அவர் அந்த மாதிரியான ஒரு கட்சியை உத்தரப்பிரதேசத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் பாராளுமன்றத்தில் ஆதரித்து பேசுகிறார் அப்படின்னு மோடி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. இப்போ மோடிக்கு தெரியுது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான், தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் தான் ஆட்சி பொறுப்பிற்கு வரப்போகிறார்கள் அப்படிங்கிறது. கூடுதலாக நீங்கள் ஒரு பழைய செய்தி ஒன்றை நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, 2016ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோடி ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். மோடி ஒரு வாழ்த்துச் செய்தியை அறிவிக்கிறார். தேர்தல் முடிவுகள் முடியலை, ஒரு ஃபைனலான ஒரு முடிவுகள் வரல, ஆனால் மோடி ஒரு வாழ்த்துச் செய்தி சொல்கிறார். அதன் பிறகு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் முடிவுகள் தலைகீழாக மாறியதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மே 4ஆம் தேதி இன்றைக்கு ஏன் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய நாட்களில் நான் அதற்கு முன்னாடி இருந்தேன். இவிஎம் பாதுகாக்கப்படுகிற ஸ்ட்ராங் ரூமில் இருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை நடந்து முடியும் வரையிலும் நான் அங்கே முன்னாடி நான் இருப்பேன், நான் காவல் காக்கப் போகிறேன் என்று மம்தா சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா பல தில்லுமுல்லுகள் அரங்கேறுவதற்கான வாய்ப்புண்டு. மகாராஷ்டிராவில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும், ஹரியானாவில் என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியும், அதே மாதிரி பீகாரில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவையெல்லாம் இப்போ மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய 5 மாநிலங்களிலும் நடக்காது என்பதற்கு யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பல கனவுகளோட பல பேர் சுற்றிட்டு இருக்கிறான். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே நான் தான் சிஎம்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டான் அவன் அது பாட்டுக்கு பண்ணுறான். அவன் ஒரு அமைச்சரவை உருவாகுது, அதுக்கு சமூக ஊடகங்களில் அந்த கட்சிக்காரெல்லாம் பரப்பிட்டு இருக்கிறான், என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, ஏதோ நடந்துட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் ஏதோ திட்டமிட்ட ஏதோ வேலைகள் இதில் நடக்குதோ. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன். ஒரு 20 இடங்களில் பீகாரில் நடந்த மாதிரி, ஹரியானாவில் நடந்த மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி 20 இடங்களில் மட்டும் அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சேஞ்சஸை கொண்டு வர முடிஞ்சதுன்னு வைங்க, தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது நடக்காமல் பாதுகாக்க வேண்டிய, அது நடக்காமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது என்பதை நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.